Hi guys, வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, எதனா ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துல அதுவும் வெறும் 2 ஸ்பூன் ரவையை வச்சு சூப்பரான ஒரு பிர்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து சூடான உடனே ஒரு 4 முந்திரி 4 பாதாம் அதை வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் வந்துட்டு ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து முந்திரி பாதாம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் இது கூட வந்துட்டு இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாங்க. இந்த ரவை வந்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதுக்கு வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எந்த ரவையாக இருந்தாலும் இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லாவே வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, அதில் வந்துட்டு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை வந்துட்டு நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சர்க்கரை அதுவாக வந்துட்டு நல்லா உருகி வரட்டும். பாருங்கள், இந்த சர்க்கரை வந்துட்டு அந்த சூடு ஏறி நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம கலந்து விட இந்த சர்க்கரை வந்து நல்லா உருகி இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு தேன் கலர் வரணுங்க. பாருங்கள், நல்லாவே வந்துட்டு கலர் மாறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம பால் சேர்க்க போகிறோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 2 கப் சேர்த்துக்கிறேன். இப்படி பால் சேர்க்கும் போது நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஃபுல் சிம்மில் வச்சிடணுங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சமைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பால் சேர்த்துட்டு இப்போ கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த சர்க்கரையெல்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி பாருங்கள் கலரே மாறி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா சர்க்கரையும் கட்டிகளும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அதை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்த ரவை தாங்க, அதனால் இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்துட்டு கொதிக்க வைக்கணும். கொதித்தாலே வந்து ரவை நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக வந்துட்டு இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக திக்காக இருக்குது. நம்ம வந்துட்டு இதோட இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இதை நம்ம அப்படியே விட்டோனாலே போதுங்க, ஆற நல்லா நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பிர்னி ரெசிபி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம். இப்போ இது வந்துட்டு நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், இது ஆறினவுடனே எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் இப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நல்லா சில்லுனும் சாப்பிட்லாம். இதை சூடாக சாப்பிட்றத விட சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இந்த வெயில் டைமில் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.